மூலத்தானத்து எழுந்தருளி இருந்த முதல்வன் தனை வணங்கி சாலக்காலம் அங்கிருந்து தம்பிரான் தன் திருஅருளால் சீலத்தார்கள் பிரியாத திருஆரூரின் நின்று போய் ஆழத்தார்ந்த கண்டத்தார் அமரும் தானம் பல வணங்கி. மூலத்தானம், இது திருவாரூர் மூலத்தானம்னு பேர். திருவாரூரில் 2-3 கோயில்கள். திருவாரூர் கோயில் நுழைஞ்சிங்கன்னா 1000 கோயில் இருக்கும். 325 கோயில் இருக்குது திருவாரூர் கோயிலுக்குள்ள. குவித்தகரம் விரித்தல் செய்யா கோயில்களும் பல உளவான். ஒரு நாளைக்கு ஒரு சன்னதின்னு வச்சுக்கிட்டா கூட வருஷம் பூரா வழிபாடு பண்ணலாம். திருவாரூர் கோயிலுக்குள்ள அத்தனை சன்னதி வச்சுருக்காங்க பரிவார தெய்வங்கள். உள்ளுக்குள்ளேயே 3 முக்கியமான கோயில்கள் இருக்கிறது. திருவாரூர் பூங்கோயில், அது சாமியுடைய மூலஸ்தானம். அது இல்லாமல் அறநறி கோயில் அசலேசம்னு ஒரு சன்னதி இருக்குது, அது ஒரு தனி பாடல் பெற்ற தலம். இது இல்லாமல் ஆடகேஸ்வரம்னு ஒரு தனி சன்னதி இருக்குது. இது இல்லாமல் எத்தனையோ சன்னதிகள் கோயிலுக்குள்ளே இருக்குது. இப்படி சித்தீச்சரம் இருக்குது. சித்தீச்சரம் தான் தர்மியாதனத்துடைய குருமுதல்வராகிய குருஞான சம்பந்த பெருமானுக்கு அவருடைய ஆச்சாரியனாகிய கமலஞான பிரகாச பெருமான் உபதேசம் பெற்ற இடம். தர்மியாத நண்பர்களாகிய நாம் கண்டிப்பாக திருவாரூர் போனால் நின்று வழிபாடு செய்ய வேண்டிய தலம் அது. திருவாரூர் சித்தீச்சரம்னு பேர். நம்முடைய மடம் உண்டாவதற்கான ஒரு அடித்தளம் விட்ட இடம் திருவாரூர் கோயில். அதனால தான் திருவாரூர் தர்மியாதனத்துக்கு குருஸ்தானம். இதை பண்டாரமும்மணி கோவை என்கின்ற சாஸ்திரத்தில் குமரகுரு சுவாமிகள் தன்னுடைய ஆச்சாரனாகிய ஞானாவது மகா சன்னிதானம் மசலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியாரை சொல்லும் பொழுது தருமையும் கமலையும் பிரிதமிழ் குடலும் திருநகராக இருந்து அரசு வீற்றருள் செய்யும்னு சொல்லுகின்றார். அப்போ தருமை கமலை விரிதமிழ் கூடல் என்று சொல்லுகின்றார். தருமைங்கிறது தருமபுராதீனம், அது அவர்களுடைய பீடஸ்தானம். அது அங்கே தான் அவங்களுடைய பீடம் இருக்குது. இவருடைய குருஸ்தானம் திருவாரூர், இவருடைய மூர்த்தி ஸ்தானம் மதுரை. விரிதமிழ் கூடல் என்று சொல்கிறார். மூலமே தர்மபுராதனத்துக்கு அந்த பாத்தியப்பட்ட நகரங்கள். அதான் தருமையும் கமலையும் விரிதமிழ் கூடலும் திருநகராக அரசு வீட்டிருந்துன்னு சொல்லுகின்றார். அப்படி இந்த திருவாரூர் அதான் மூலத்தானம். பல கோயில்கள் இருந்தாலும் இதில் பெருமான் புட்டிடங்கொண்டத்து புராதனராக எழுந்திருக்கக்கூடிய திருவாரூர் கோயிலில் மூலமூர்த்தி யாருன்னா நம்முடைய புட்டிடங்கொண்டார் தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புட்டிடங்கொண்டாரத்தான் வழிபாடு செய்கின்றார். அங்கு பாடப்பட்ட பதிகங்கள் அத்தனையுமே வன்மீகநாதராகிய புட்டிடங்கொண்டாருக்கு தான். இங்கே தியாகராஜமூர்த்தி புட்டிடங்கொண்டாருடைய உற்சவமூர்த்தி தான். அதனெல்லாம் நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஆழித்தேரில் தியாகராஜர் வருகின்றார். ஆனால் ஆழித்தேர் தியாகராஜர் நினைத்து கொள்கிறோம். தேர் யாருக்காக நடக்குது? அங்கே இருக்கக்கூடிய புட்டிடங்கொண்டாருக்கு தான் நடக்குது. புட்டிடங்கொண்ட பெருமானுடைய பிரதிநிதியாகத்தான் தியாகராஜ சுவாமி அங்கே தேரில் விட்டிருந்து வருகின்றார். ஆனால் தியாகராஜ சுவாமியுடைய வழிபாடு தனித்துவமாக அது பிரசித்தி பெற்றதுனால அது ஒரு தனி கருவறை, அங்கே ஒரு தனி பூசை, இப்படியெல்லாம் அங்கே ஆகிவிட்டது. ஆனால் உள்ளபடியே மூலமூர்த்தி யாருன்னா இங்கே புட்டிடங்கொண்டார் தான். அதை புராணத்திலே பெரிய புராணத்திலே தெளிவாக சொல்கின்றார் நம்முடைய சேக்கரார் சுவாமி. நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமி முதன்முறையாக தரிசனம் செய்ய திருவாரூருக்கு செல்லும் பொழுது போய் புட்டிடங்கொண்ட பெருமானை பார்த்து வழிபாடு செய்துவிட்டு பின்பு வீதி விலங்குகளுடைய சன்னதியிலும் வந்து வழிபாடு செய்தார் என்று காட்டுகின்றார். இப்படி 2 கருவறைகளை அமைத்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சில முக்கிய மூர்த்திகளை ஒரு தனி வழிபாட்டுக்குரிய இடமாக அமைத்திருப்பது சம்பிரதாயமாக இருக்குது. இப்படி திருவாரூரில் அப்படி இருக்குது, திருச்செங்காட்டங்குடியில் அப்படி இருக்குது 2 கருப்பு கிரக அமைப்பு. அது அப்போ அந்த நடைமுறை பல கோயில்களில் அப்படி தொடருது. ஆனால் உள்ளபடியே மூலமூர்த்தி யார் அப்படின்னா இந்த பூங்கோயிலுங்கிற அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா அது புட்டிடங்கொண்டாருக்குத்தான். அந்த மூலமூர்த்தி சிவலிங்க மூர்த்திக்குத்தான். அவரைத்தான் சுந்தரமூர்த்தி சாமியும் பாடுகின்றார். ஆனால் தியாகராஜரோட தொடர்புபடுத்தி அது ஒரு மாதிரியான ஒரு சம்பிரதாயமாக தொடர்ந்து விட்டது. எங்கே அதை தான் சொல்லுகின்றார், மூலத்தானம் என்று காட்டுகிறார். பல கோயில் இருந்தாலும் சாமி சிறப்பாக எங்கே ஓங்கியிருக்கிறார். அதுதான் லக்ஷ்மி வழிபட்டது இல்லையா? சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது மண்ணு மாமலரால் வழிபட்டு வைந்தது என்று சொல்லுகின்றார். அது லக்ஷ்மி வழிபட்ட தலம். அதனால தான் கமலைன்னு பேர். ஏன் ஊருக்கு கமலைன்னு பேர்? கமலாவாகிய லக்ஷ்மி வழிபட்டதுனால கமலைன்னு பேர். மண்ணு மாமலரால் வழிபட்டது என்று சேக்கரார் சாமியாக காட்டுறாங்க. லக்ஷ்மியை வழிபட்டாங்க. திருமாலுடைய தலை பறி போயிடுச்சு, மாங்கல்ய பாக்கியம் போனதுனால லக்ஷ்மி வழிபட்டு பெயர் பெற்றார்கள். திருமாலை திரும்ப தன்னுடைய கணவனாக கொண்டார்கள். அதெல்லாம் சுவாமி தான் அந்த வரலாறு செய்கின்றார். அதான் கமலைன்னு பேர். மூலத்தானத்து எழுந்தருள் இருந்த முதல்வன் தனை வணங்கி சால காலம் அங்கிருந்து, ரொம்ப காலம் திருவாரூரில் இவர் விருப்பத்தோடு எழுந்தருளி பெருமானை வழிபாடு செய்கின்றார்னு சொல்லுகின்றார். இருந்து தம்பிராந்தன் திருவருளால் சீலத்தார்கள் பிரியாத திருவாரூர். இந்த பெருமை சிதம்பரத்துக்கு இருக்கு. இதை ஞானசம்பந்தர் எடுக்கிறார். சீலத்தார் பிரியாத
சிற்றம்பலம் என்று எடுக்கின்றார் ஞானசம்பந்தர் பதிகத்தில். அந்த வரியை தான் எடுத்து இங்கே சேக்கரார் சாமி காட்டுறார் திருவாரூருக்கு அந்த பெருமையை. சிலத்தார்கள் பிரியாத திருவாரூர். சீலம்னா என்ன? ஒழுக்கம் என்று பொருள். ஒழுக்கம், அதாவது சரியான முறையிலே வாழ்வை அமைத்து கொண்டு, சமய ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, வாழ்வியல் ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையுமே சரியான முறையில் பின்பற்றுகிறவர்களாலே விரும்பத்தக்க இடமாக இருக்கிற தலம் என்ற பொருள். சிலத்தார்கள் பெரியார் திருவாரூரின் நின்றும் போய் ஆழத்தார்ந்த கண்டத்தார் அமரும் தானம் பலவணங்கி. ஆழம் என்பது விஷம், விஷம் பொருந்திய கண்டம். அதை வைத்திருக்கக்கூடிய சிவருமானுடைய பல ஸ்தானங்களை வணங்கி கொண்டு எங்கே வருகின்றார்? சீர்காழியை வருகின்றார். அப்போ என்னென்ன தலம் வணங்கியிருப்பார்? மயிலாடுதுறை வழியாக தான் வந்திருப்பார். திருவாரூர்லேருந்து மண்ணிலம் முதலான தலங்கள்லாம், திருவேழிமலையெல்லாம் வணங்கி கொண்டு, திருப்பாம்புரம் இதெல்லாம் வணங்கி கொண்டு, திருவழுவூரை வணங்கி கொண்டு, அம்பர் மாகாளத்தை வணங்கி கொண்டு, புகழூரை வணங்கி கொண்டு, இதெல்லாம் இந்த வழியில் இருக்கிற தலங்கள். இதெல்லாம் பார்த்து கொண்டு மயிலாடுதுறைக்கு வந்து பெருமானை வழிபாடு செய்து, மயிலாடுதுறை வடகரைக்கு வந்து வதாரண்யேஸ்வர சாமி வழிபாடு செய்து, திருநின்றியூர், திருநீழூர், வைத்தீஸ்வரம் கோயில் இதெல்லாத்தையும் வழிபாடு செய்து கொண்டு தான் சீர்காழிக்கு வர முடியும். அந்த காலத்தில் சீர்காழிக்கு இப்போ இன்றைக்கு மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழி போகணுன்னா நேரடியாக புள்ளிருக்கோயிலர் வழியாக சென்று விடுக்கிறோம். வைத்தீஸ்வரம் கோயில் போய் முன்னெல்லாம் வைத்தீஸ்வரம் கோயில் வழியாக போனால் இப்போ அதுவும் கிடையாது, பைபாஸ் போட்டான். வைத்தீஸ்வரம் கோயிலில் போகாமலே இப்போ சீர்காழி போகிற மாதிரி ஆகிப்போச்சு. மதுரையிலேருந்து திருவாரூர் பொதுவாக 2 வழி இருக்குது. திருச்சிராப்பள்ளி வழியாக வர்றது ஒரு வழி, பெரிய புராணத்தில் காட்டப்பட்ட வழி மதுரைக்கு போகிற வழி திருவரைக்காடு வழியாக வர்றது தான். ஆமாம், வேதாரண்யம் வழியாக. அது மதுரையிலேருந்து மேலூர் இருக்குது பாருங்கள், மேலூர் வழியாக கொடுங்குன்றம் வந்து, அதான் பொன்னமராவதி கொடுங்குன்றம் வந்து, அங்கிருந்து கொடும்பாளூர் வழியாக கொடும்பாளூர் வந்து, கொடும்பாளூர்லேருந்து அப்படியே கிழக்க பயணித்தோம்னா அகத்தியான்பள்ளி, திருவுசாஸ்தானம் இந்த தலங்கள்லாம் வரும். இதெல்லாம் அப்படியே தாண்டி திருமறைக்காடு, அப்படி தான் சோழநாட்டுக்குள்ளே வட வழி போகிற வழி. அதனால தான் ஞானசம்பந்தர் திருமறைக்காட்டில் இருக்கும் பொழுது தான் மதுரையிலேருந்து அழைப்பு வருது. ரொம்ப வழி காட்டு வழி இல்லை, அது பாலைநில வழி, அது முல்லை நிலம், அது பெரிய காடு இல்லை. மதுரையிலேருந்து திருச்சிராப்பள்ளி இடையில பெரிய காடு, மலை சுர வழி, அது அந்த காலத்தில் பயன்படுத்த முடியாது. அதனால் இப்போ மக்கள் அதிகமாக போக்குவரத்து பண்ண வழியாக அந்த வழி தான் இருந்திருக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடிகிறது. அப்படி சீர்காழிக்கு பழங்காலத்தில் இப்போ சிதம்பரத்துலேருந்து சீர்காழி வந்து, சீர்காழியிலேருந்து மயிலாடுதுறை போகணுன்னா நிறைய பேர் எப்படி வந்திருக்கிறாங்க? நம்முடைய பரமாச்சாரியர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த திருப்பொன்கூர் வழியாக திருநன்றியூர் வந்து, திருநன்றியூர்லேருந்து மயிலாடுதுறை போயிருக்கிறாங்க. இப்படித்தான் காட்டப்படுகிறது. இப்போது சீர்காழியிலேருந்து திருப்பொன்கூர் வரணுன்னா அந்த கோவில் 10 என்று ஒரு இடம் இருக்கும், அந்த சீர்காழி பைபாஸ். அது இந்த இதுக்கு தாண்டினதுக்கு திருப்பொன்கூர்லேருந்து பெருமங்கலம் வழியாக வடக்க போய் அங்கிருந்து சீர்காழி பைபாஸை பிடிக்கக்கூடிய ஒரு சாலை இருந்து கூட உதவிக்க முடிகிறது பெருமங்கலம் வழியாக. ஏன்னா நேரடியாக சீர்காழியிலிருந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வர்ற மாதிரி எங்கேயுமே காண்பிக்கப்படலை. ஞானசம்பந்தரே திருப்பங்கூர், இப்போ ஞானசம்பந்தர் இந்த நெல்வாயில் அறத்துறையில் பல்லக்கு பெற்றதுக்கு பிறகு அந்த திருப்பழுவூர் என்ற தலத்தை அடைந்து அங்கிருந்து விசயமங்கையில் கொள்ளிடத்தை தாண்டி கொள்ளிடக்கரை தலங்கள்லாம் வழிபாடு செய்து கொண்டு ஓமாம்புலியூர் வரைக்கும் வரார். ஓமாம்புலியூர் வந்து கொள்ளிடத்துக்கு அந்த கரைக்கு போய் திருநாரையூர், கடம்பூர் கரக்கோயிலெலாம் வணங்கிட்டு திரும்ப இந்த பக்கம் வந்து வாழ்கொழிப்புத்தூர், வாழ்கொழிப்புத்தூரை வணங்கிட்டு வாழ்கொழிப்புத்தூரை வணங்கி திருப்பங்கூர் வரைக்கும் வரார். திருப்பங்கூர் வந்தவர் அடுத்து எங்கே வரணும்? வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வரணும். ஆனால் வைத்தீஸ்வரன் கோயில் வரல, திருப்பங்கூர் வந்தவர் நேரடியாக சீர்காழி போயிட்டார்னு புராணத்தில் இருக்குது. இது ஒரு சான்று. அதேமாரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சீர்காழி வராரு, சீர்காழியை பைபாஸ் பண்ணுறார் அவர். ஏன்னா சுவாமி ஞானசம்பந்தர் வழிபாட்டு தலம் என்பதனால அதை காலால் மிதிக்காமல் வளமாக வந்து கோலக்கா வந்து வழிபாடு பண்ணிட்டு கோலக்கா வழியாக திரும்ப திருப்பங்கூருக்கு தான் வராரு, தவிர்த்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கே வரல. அப்போ திருப்பங்கூர்லேருந்து திரும்ப வைத்தீஸ்வரன் கோயில் வந்து வணங்கி வழிபாடு பண்ணுறாங்க. ஆனால் நாம் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற வழி என்ன? வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து சீர்காழிக்கு செல்கின்றோம். இது இடையில ஏற்பட்ட வழியாக இருக்கும்னு எனக்கு தோணுகின்றது. பெரிய புராண காலத்தில் அப்படி இல்லை, இப்படித்தான் இருந்திருக்கு. அதாவது திருப்பங்கூர்லேருந்து சீர்காழி இதுதான் சரியான சாதை அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதான் பரமாச்சாரியர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு திருப்பங்கூர்லேருந்து சீர்காழி போகிற வழி ரொம்ப கிராமப்புற வழியாக மக்கள், அந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் போகிற ஒரு வழி தான். அது ரொம்ப சுத்து வழி இன்னைக்கு. ஆமாம் 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 ஆமாம். பெருமங்கலம் தான் ஏர்கொன் கலிக்காம நாயனாருடைய அவதாரத்தலம். அங்கே தான் அவருக்கு கோயில், சின்ன கோயில் இருக்குது, குரு பூஜைலாம் அங்கே தான் கொண்டாடுவாங்க. அது பூங்கோணூர், ராமா இருக்குது பூங்கோணூர். அப்படி
ஆக்சுவலாக வந்தேன். இப்படி இவரும் அந்த போயிருப்பார். அதுக்காக வைத்தீஸ்வரன் கோயிலில் பாடலை வைத்தீஸ்வரன் கோயிலில் பாடியிருக்கிறாங்க. திருப்பூங்கூர் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு வைத்தீஸ்வரன் கோயில் ஆகிய புள்ளிருக்கு கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் கண்ணாறு கோயில்னு இருக்குது. கண்ணாறு கோயிலுங்கிறது அந்த கதிராமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கும். கதிராமங்கலத்தில் சற்று கிழக்க போகணும். கண்ணார் கோயில் அந்த தலத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறம் திருநன்றியூர், திருநீடூர், குருமானக்குடி தான் கண்ணார் கோயில். அந்த இந்திரன் வழிபட்டது. 1000 யோனியா போகணும்னு சபிச்சிட்டார் கௌதம ரிஷி அவரை. 1000 யோனி அதான் வழிபட்டு சாமி வழிபட்டு தான் கண்ணா மாற்றிக்கிட்டான் அவன். 1000 கண்ணா ஆகணும் வழிபட்டிருக்கான். அந்த அப்படி அவனுக்கு 1000 கண்ணு அங்கேயும் இருக்கலாம். இங்கே குருமானக்குடியில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் கண்ணார் கோயில்னு பேர். ஒரு தவறான சகையில் ஈடுபட்ட பெண் விருப்பம் கொண்டு அதனால் உடம்பெல்லாம் உனக்கு 1000 யோனியா போட்டுன்னு சமைச்சிட்டார். ஆமாம், எப்படி இருக்கும் பார்க்குறது. அதனால தான் பெருமாட்டை வழிபாடு செய்து அதை 1000 கண்ணாக மாற்றிக்கிட்டான் அவன். அதனால தான் அவனுக்கு 1000 கண்ணன்னு பேர் வந்தது இந்திரனுக்கு. சரி, அது கௌதமர் கொடுத்தது. அகலிகையை போய் சீண்டனதுனாலே ஏற்பட்ட சாபம் அது. அப்படி இங்கு சீர்காழி சென்றடைகின்றார். சீர்காழி யாருடைய தலம்? ஆழி சூழும் திருத்தோணி அமர்ந்த அம்மான் அருளாலேயே யாழின் மொழியால் உமை ஞானம் ஊட்ட உண்ட எம்பெருமான் காழிநாடன் கவுனியர்கோன் கமலவாதம் வணங்குதற்கு வாழி மறையோர் புகழியினில் வந்தார் சந்த இசைப்பாணர். நம்முடைய திருநகண்டை யாழ்ப்பாண நாயனார் சீர்காழியிலே வந்து ஞானசம்பந்தரை தரிசித்து வழிபட்ட வரலாறு மிக விரிவாக ஞானசம்பந்தருடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது சுருக்கமாக அவருடைய புராணத்தை சொல்லியிருக்கார். இங்கே சீர்காழி இருக்கு, அது மிக தொன்மையான நகரம். சீர்காழியில் தோணியப்பர் என்கின்ற பெருமான் எழுந்திருக்கின்றார். அந்த விமானத்திற்கு திரு தோணி விமானம்னு பேர். அதற்கு ஏன் தோணி என்று பெயர்னா, இப்போ நம்ம கடற்கரைக்கு சென்றோம்னா அந்த தோணி கட்டுமரத்தெல்லாம் போட்டில் நிறுத்தியிருப்பாங்க, கரையில் நிறுத்தியிருப்பாங்க, தரை தட்டி நிற்கும். திடீர்னு அதிகமாக அலை வந்ததுன்னா அந்த தோணியில் என்ன ஆகும்? அலைக்கு மேலே புறப்பட்டுரும். அதிகமாக அலை வந்தால் சொல்கிறேன், சாதாரணமாக அலைக்கு புறப்படாது. பெரிய அலை வந்துருச்சு அப்படின்னா தோணி என்ன ஆகிடும்? கீழே இருந்து தரையிலேருந்து தண்ணிக்கு மேலே போயிடும். இப்போது ஒரு வாட்டர் டியூப் இருக்குது. இந்த நீச்சல் குளத்துலலாம் அந்த குழாயில் காற்றை ஊதி அதில் படுத்து விளையாடுறாங்க இல்லையா உட்காந்துக்கிட்டு, அது மாதிரி ஞாபகம் வச்சிங்களேன். அது தரையில் கிடந்தது, திடீர்னு தண்ணி வந்தால் என்ன ஆகும்? மேலே புறப்பட்டுரும். அது மாதிரி இந்த சீர்காழியில் தோணியப்பர் எழுந்திருக்கின்றாரே விமானம், அந்த விமானம் அது மலைக்கோயில்னு பேர். தோணிமலை என்ற தர்மியாதனத்துடைய திருத்தலம் அது. அந்த தோணிமலை என்ன ஆகுமா? ஊழி வெள்ளம் வரும் பொழுது அப்படியே ஊழி வெள்ளத்துக்கு மேலே அப்படியே மிதந்து மேலே செல்லுமா. அது மேலே செல்வதற்கு ஏதுவாக தொல்பறவை சுமந்தோங்கு என்று சொல்லுகின்றார். பறவைகள், சில பறவைகள் வந்து அந்த நேரத்தில் அந்த விமானத்தை அப்படியே தூக்கி மேலே லிஃப்ட் பண்ணுமா. கீழே தண்ணி வர வர விமானம் அப்படியே மேலே தோணி மாதிரி மிதந்துகிட்டு இருக்குமா. அப்போ அதுக்கு தோணி விமானம் என்று பெயர். அதனால் சாமி உள்ளே இருக்கிறவர் தோணியப்பர்னு பெயர். ஆனால் அதை நம்ம புரிந்து கொள்ளாமல் நினைக்கின்றோம். சுவாமி அம்பாலும் தோணியில் ஊழி காலத்தில் அங்கே வருகின்றார்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம். அந்த விமானமே என்ன ஆகுமா? பெரிய புராணத்தில் அப்படி தான் சொல்லுகிறார் சேக்கரார் சாமி. தொல்பறவை சுமந்தோங்கு விமானம். இந்த விமானம் எத்தனை காலமாக இருக்குது தெரியாது. இந்த உலகத்தில் இது வரைக்கும் எத்தனை ஊழி வந்திருக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஞானக்கண் இருந்ததுன்னா அந்த தோணி விமானத்தை பார்த்தா தெரியும் என்று சொல்லுகிறார் சேக்கரார் சாமி. இந்த தோணி விமானம் இருக்கே, இப்போ நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா வெள்ளம் வரும். வெள்ளம் சேரும் சகதியமாக அடிச்சுக்கிட்டு காம்பவுண்ட் வாலில் வந்து நிற்கும். அப்புறம் வெள்ளம் உடஞ்சோடனே காம்பவுண்ட் வாலில் என்ன தெரியும்? சேறு இருந்தால் தடம் தெரியும். அடுத்த வருஷம் திரும்ப வெள்ளம் வரும். அடுத்த வருஷம் ஒரு லெவலில் வெள்ளம் வந்திருக்கும், அது வடிஞ்சிடும். இப்போ நம்ம சொல்லுவோம் இது போன வருஷம் வந்த வெள்ளம், இந்த அடுக்கு அதுக்கு அடுத்த முதல் வருஷம் வந்த வெள்ளம், இது இந்த வருஷம் வந்த வெள்ளம் கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த சேறு படிஞ்சிருந்த விஷயம். அதுபோல் ஊழி எத்தனை ஊழி வரைக்கும் நடந்திருக்கோ அத்தனை ஊழியிலையும் இந்த அந்த கடலுடைய வெள்ளம் அந்த தோணி விமானத்து மேலே பட்டு அதில் வரி 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 வரியாக எத்தனை ஊழி இது வரைக்கும் வந்திருக்குங்கிறது தெரியுமா. இதை பார்க்குறது எப்படி இருக்குது? இந்த பார்க்கடலை மந்திரமலையை கடையும் பொழுது அதில் எப்படி பாம்பு ஆளாக வரிஞ்சு கட்டியிருந்தாங்களோ அது மாதிரி இந்த தோணி விமானம் தெரியும்.
அது என்ன தெரியுமா? இது வரைக்கும் எத்தனை ஊழி நடந்திருக்கோ அத்தனை ஊழியினுடைய தடம் அது. அப்பேற்பட்ட பழமையான கோயில் இந்த கோயில், இந்த தோணி விமானம் என்று காட்டுகிறார் சேக்கடார் சாமி. நான் இதை பல வகுப்புகளில் சொல்கிறேன், அன்பர்கள்லாம் போய் பார்த்துட்டு எங்களுக்கு தெரியலையேங்கிறாங்க. பெயிண்ட் அடிச்சிடுறாங்களா? அது ஞானக்கண்ணுக்கு தான் தெரியும். சேக்கடார் சாமிக்கு தெரிஞ்சிருக்கு, அதை சொல்லியிருக்கார். நமக்கு தெரியுமானா தெரியல. அப்போ சேக்கடார் சாமி இருந்த கருவி நம்ம கிட்டலாம் வச்சுக்க வேண்டியது தான். அதனால் அந்த விமானத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கிளி மாதிரி பறவைகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பறவைகள் தான் அதை சுமந்து ஓங்கக்கூடிய பறவை, தூக்குற பறவைகள். அதுதான் அது உரிய காலத்தில் அந்த பறவைகள் வடிவமெடுத்து வந்து விமானத்தை அப்படியே தூக்கும். அந்த விமானத்தில் தான் ஞானசம்பந்தருடைய உருமூர்த்தி ஆகிய தோணியப்பரும் அம்பாள் எழுந்திருக்கின்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான திருமேனி, தமிழகத்திலே எங்குமே பார்க்க முடியாத திருமேனி. இப்படி தரிமையாதனத்தில் என்னது நம்முடைய தரிமையாதனத்தில் பரிபாலனத்தில் நம்ம 27 மகாசி ஞானத்தில் பரிபாலனத்தில் ரொம்ப அற்புதமாக குடமுழுக்கு நடந்தது. அந்த குடமுழுக்கில் என்ன ஆச்சரியம்! திரு எழுகூற்றிருக்கு என்ற பதியத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணுங்க என்று சுவாமி சொல்ல, அது எல்லாரும் பாராயணம் பண்ண திருமுறை செப்பேடில் வெளிப்பட்ட அதிசயம் நிகழ்ந்தது. நாம் வாழ்ந்த காலத்திலையும் ஒரு வயசு நிகழ்ந்திருக்குன்னா, இந்த சிறுகாழியில் நம்முடைய மகாசி ஞானத்தில் காலத்தில் ஆட்சி காலத்தில் இப்படி நடந்திருக்குன்னா அந்த சாநித்தியம் என்ன, இந்த கோயிலுடைய பெருமை என்ன, அந்த கோயில் நிர்வாகம் பண்ணக்கூடிய நம்முடைய ஆதீனத்துடைய பெருமை என்ன, அந்த ஆதீனத்தில் பேரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆச்சாரியனுடைய பெருமை என்ன, இதெல்லாம் எண்ணி பார்த்தோம்னாலே நம்முடைய பிறவி எத்தனை போற்றத்தக்கதாக இருக்குது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட தோணி விமானம் அது. அந்த தோணி விமானத்துக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது, பிரம்மபுரம் தோணி. அந்த பிரம்மபுரம் பிரம தீர்த்தம்னு பேர் அதுக்கு. அந்த தீர்த்தக்கரைக்கு என்ன பெருமை பொதுவாக நம்ம சொல்லுவோம், ஞானசம்பந்தர் அங்கே தான் ஆட்கொள்ளப்பட்டார் இறைவனாலே. அங்கே தான் அப்பா குளித்தார். உடனே சாமி போய் முழுகினார். சாமி எங்கள் அப்பா காணுமே இன்னும் தேடினார். அம்மே அப்பா என்று திருத்தோணி சிகரம் பார்த்து அழுதார். உடனே சாமி வெளிப்பட்டார். அம்பாள் வந்தாங்க, பாலை கறந்து கொடுன்னாங்க. பாலை குடித்தார். பால் வழி வழி நின்றுட்டுருக்கார். அப்பா குடிச்சிட்டு வெளில வந்தார். எச்சில் மயங்கிட உமக்கு இது இட்டாரை காட்டு என்று கேட்டார். உடனே எம்மை இது செய்த புறான் இவன் நன்றே என்று நிற்கிற சாமியை காண்பிக்கிறார். இந்த பெருமை தான் நமக்கு இந்த குளத்தில் தெரியும். ஆனால் சேக்கடார் சாமி இன்னொரு பெருமை சொல்லுகிறார். இது ஊழி வெள்ளம் பலவிரிக்கும் தனிக்கருப்பம் என்று சொல்லுகின்றார். அந்த தீர்த்தத்தை உலகத்தை அழிப்பதற்கு உண்டாகக்கூடிய அந்த ஊழி வெள்ளம் எங்கிருந்து புறப்படும், நாம் நினைத்து கொள்ளுகின்ற எங்கேயோ கடல் பொங்கி வரும்னு, அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் தான் பொங்கி வருமா வெளியில் அப்படின்னு காட்டுகின்றார் சேக்கடார் சாமி ஞானசம்பந்தர் புராணத்தில். அந்த பிரமபுரம் தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய பிரம தீர்த்தத்தில் உள்ள தண்ணீர் தான் புறப்பட்டு வெளியில் வந்து உலகத்தை மூழ்கி அழிக்கும். அப்போ உலகத்தை அழிக்கக்கூடிய அந்த பிரய வெள்ளத்தினுடைய கர்ப்பமாக அந்த பிரம தீர்த்தம் இருக்கிறது என்று காட்டுகின்றார் நம்முடைய சேக்கடார் சுவாமிகள். அப்பேற்பட்ட திருத்தலம் இந்த தோணி விமானம், தோணிபுரம், சீர்காழி என்பது 12 ஊழிதோறும் ஒவ்வொரு ஊழிக்காலத்திலையும் விளங்கி தோன்றக்கூடிய தலமாக இருக்கிறது சீர்காழி. சீர்காழியிலேருந்து நமக்கு ஐயா இருக்கிறார். சரி, சீர்காழிக்கு உலகத்தில் இருக்க எந்த ஊருக்கும் இல்லாத வேணா சீர்காழிக்கு மட்டும்தாங்க இருக்கு. ஞானசம்பந்தருடைய திருவாக்களை எத்தனை முறை நம்புகிறது. எந்த ஊருக்கு போனாலும், கைலைக்கு போனாலும் கூட என் ஊர் சீர்காழியா அப்படி தான் ஞானசம்பந்தர் சொல்லுவார் இல்லையா? கைலையை பாடினா கூட இவர் என்ன சொல்லுவார், என் ஊர் சீர்காழி தான் அப்படின்னு தான் சாமி பாடுறாங்க. அப்பேற்பட்ட பெருமை வேற எந்த ஊருக்கு கிடைச்சிருக்கு? வேற எதுக்கும் கிடைக்கல, சீர்காழிக்கு தான் கிடைச்சிருக்கு. சீர்காழி அந்த ஞானசம்பந்தர் கோயில் இருக்குல்ல, வெளியே அந்த கணநாதரோட திருமேனியும் ஒன்று அங்கே பாதம் வச்சுக்காங்க. என்னது? கணநாதருடைய சன்னதி தான் அது. இந்த பக்கம் ஒன்று இருக்கு, இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒன்று இருக்கு. சாரி சாரி. ஆழி சூழும் திருத்தோணி அமர்ந்த அம்மான் அருளாலே. ஆழி சூழும் திருத்தோணி அமர்ந்த அம்மான். ஆழினா கடல், இப்போ தான் சொன்னேன். கடல் சூழ எழுந்த விமானம், அதில் அமர்ந்திருக்கக்கூடிய தோணிபுரத்து சுவாமி காளி. இது காளி வழிபட்டதுனாலே காளி, சீகாழி. சீகாழின்னு சொல்லி சீகாழின்னு ஆயிப்போச்சு. சீகாழி தான் இது. அந்த பெருமகனார் அந்த சீர்காழியிலேயே, சீர்காழிக்கு மொத்தம் சீர்காழியிலேயே 3 மூர்த்தி. அங்கே குரு லிங்க சங்கம வடிவத்தில் சாமி எழுந்திருக்கின்றார். லிங்க வடிவத்தில் கீழே பரமபுரீஸ்வரர்னு இருக்கிறார். இடையடுக்கிலே தோணிபுரத்தில் சுவாமி குரு வடிவமாக இருக்கின்றார். மேலே சட்டநாத பெருமான் சங்கம கோலத்தில் இருக்கின்றார். சங்கம கோலம் எப்படி சொல்கிறீங்க? 2 தோல் தான். 2 தோல் மானுட கோலம். சட்டநாதருக்கு எத்தனை தோல்? 2 தோல் தான் இருக்குது, வேற எங்கும் பார்க்க முடியாது. அதே மாதிரி 2 தோலோட பெருமாள் எழுந்திருக்கக்கூடிய இன்னொரு தலம் திருச்செங்காட்டங்குடி. திருச்செங்காட்டங்குடியில் பைரவ கோலத்தில் சுவாமி 2 தோலோட எழுந்திருக்கிறார். மானுட கோலம். மனிதருக்கு தான் 2 தோல், தெய்வங்களாக இருந்தால் 4 தோல் காட்டப்படும். அதேமாரி சட்டநாதருக்கு 2 தோல் தான். ஒரு கையில் அபயம், இன்னொரு கையில் தண்டம்.
வைத்து கொண்டு காட்சி கொடுக்கின்றார். அதனால சங்கம கோலத்தில் மேலே இருக்கின்றார். இடையெடுக்கில் குரு வடிவமாக ஞானசம்பந்தரை ஆட்கொண்ட வடிவம் இல்லையா, அதனால தான் குரு வடிவம். அதனால தான் ஞானசம்பந்தர் ஆமாம் மான்மொழி இல்லாத வடிவம் தான், ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஏற்பட்டது தான். என்ன என்ன புக் அப்படியே சரி. அந்த தோணியப்பர் ஞானசம்பந்தரை ஆட்கொண்ட குரு வடிவம். அதனால தான் ஞானசம்பந்தர் மிக விருப்பம் கொண்டிருக்கிறார் இந்த மூர்த்தி மேலே. என்னதான் கீழே பிரம்மபுரீஸ்வரர் இருந்தாலும், என்னதான் மேலே சடநாதர் இருந்தாலும், இவருக்கு அந்த குரு வடிவமாகிய தோணியப்பர் மீது ரொம்ப விருப்பம். அந்த சன்னதியை போய் நம்ம நிற்கும் போதே எத்தனை முறை இந்த இடத்துல ஞானசம்பந்தர் நின்றுப்பார் என்கின்ற உணர்வு நமக்கு வரணும் இல்லையா? அது ரொம்ப இவ்வளோ பெரிய இடம் தான் அது. அந்த இடத்துல அது சாமி சன்னதி அங்கே போய் நின்று பார்த்தீங்கன்னா கஸ்தூரி திலக திருவாடைய மனம் வீசும். அந்த இடத்துல நம்ம நின்று வழிபாடு பண்ணுறோன்னா ஞானசம்பந்த பெருமான் எத்தனை முறை இங்கே நின்றுப்பார். இந்த கோயில் முழுக்க அவர் இருந்திருந்தாலும் அந்த இடம் கண்டிப்பாக சாமி பல முறை நின்றிருந்த இடம். அந்த இடத்துல அப்போ எவ்வளோ ஞான விளக்கம் நமக்கு ஏற்படும் எண்ணி பார்த்தோம்னா. அப்போது அந்த மூர்த்தியை தான் சாமி ரொம்ப விரும்பி கொண்டாடுகின்றார். மதுரைக்கு போய் ரொம்ப காலமாக தங்கிட்டார் ஞானசம்பந்தர். அவங்க அப்பா தேடி வருகின்றார் பார்க்குறதுக்கு. அவங்க அப்பாவை அப்பா வராருன்னு போய் சொல்கிறாங்க ஞானசம்பந்தர்கிட்ட. அப்பா போய் பிள்ளையை பார்க்குறதுக்கு அப்போ தான் மடத்துக்குள்ள நுழையிறார். ஞானசம்பந்தர் உள்ளே சொல்லியாச்சு அப்பா வராருன்னு. உடனே ஏந்திரிச்சு வேகமாக வருகின்றார் ஞானசம்பந்தர். அப்பா வராரா? அப்பா வந்துட்டுருக்கார். ரொம்ப நாளாவது அப்பாவை பார்த்து. வீட்டில் அம்மா நல்லா சமைப்பா அதை செஞ்சு கொடுத்துட்ருக்காளா தெரியல, ரொம்ப நாளாவது வீட்டிலேருந்து புறப்பட்டு. அப்படி தான் நம்மளாக தான் நினைப்போம். ஆனால் இங்கேருந்து வேகமாக போனவர் அப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கல. அப்பாவை பார்த்த உடனே மண்ணில் நல்ல வண்ணம்னு பதிய எடுக்கிறார். அவங்க அப்பாவை பார்த்த உடனே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் அப்படின்னு பதியம் எடுக்கிறார். இது ஏன் எடுத்தார் நமக்கு தெரியாது. ஏன் அப்பாவை பார்த்தோன்னே பதியம்? அது சேக்கரார் சாமி தான் விளக்குறாங்க. அதை அருந்தவத்தீர் அவங்க அப்பாவை பார்த்து அப்பான்னு கூப்பிடல, அப்பான்னு கூப்பிடல, அருந்தவத்தீர்னு அழைக்கிறார். ஏன் சார்? நம்ம சொல்லுவோங்க சிவபாத இருதர் பெரியவர் அருந்தவம் உடையவர். ஏன் ஞானசம்பந்தரை பத்திருக்காரு அப்போ அருந்தவம் உடையவர் தான். ஆனால் ஞானசம்பந்தரே சொல்றாரு அருந்தவத்தீர்னு. எப்படி? ஏன்னா ஒரு சீர்காழியிலேருந்து வராராம். சீர்காழியிலேருந்து வந்ததுனால இவருக்கு அவ்வளவு காதல் அவர் மேல. அருந்தவத்தீர் எமை அறியா பருவத்தை எடுத்து ஆண்ட பெருந்தகை ஓர் பெருமாட்டியுடன் இருந்ததே. நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னை எடுத்து ஆண்டாரே பெருமான் பெருமாட்டியோடு, அவர் நல்லா இருக்காரா சார்? உலகத்தில் எங்கேயாவது உண்டா இது மாதிரி? அப்பா வராரு எத்தனை வருஷம் கழிச்சு, அப்பாவை பார்த்து அப்பா நல்லா இருக்கேன் கேட்கல, என்னை ஆண்ட சுவாமி நல்லா இருக்கிறாரா என்று கேட்கிறாராம். அதை நமக்கு எடுத்து காண்பிப்போது போது சேர்க்கிறார் சாமி. அதில் தான் பெண்ணின் நல்லாளும் பெருந்தகை இருந்ததே நல்லா இருக்காரா. அது ஞாபகம் வந்துட்டு அவருக்கு பழைய ஞாபகம் வந்துட்டு ஞானசம்பந்தர். எல்லாருக்கும் அந்த பாட்டு தான் தெரியும், மண்ணில் நல்லவன் தான் தெரியும். ரெண்டாவது பாட்டை சொல்றார், போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவுற தாமியனையே ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமல வளநகர் பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே என்றெல்லாம் அந்த பழைய நினைவு. சீர்காழி அப்பாவை பார்த்தோன்னே அவருக்கு என்ன நான் போகிறது பாருங்க. அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க பரமாச்சாரியர்கள். அப்பேற்பட்ட சீர்காழி ஆழி சூழும் திருத்தோணி அமர்ந்த அம்மான் அருளாலே யாழின் மொழியால் உமைஞானம் ஊட்ட உண்ட எம்பெருமான் காழிநாடன் கவனியர்கோன் கமலபாதம் வணங்குதற்கு வாழி வரையோர் புகழினில் வந்தார் சந்த இசைப்பாணர் என்று சொல்லி காழிநாடன் ஞானசம்பந்தர் அம்பாள் தான் ஊட்டினார். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. கோமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமனந்தார் அந்நிலையில் என்று சொல்லுகின்றார். கமலபாத வணங்குதற்கு வாழிமறையோர் புகழினில் வந்தார் சந்த இசைப்பாணர். சந்த இசைனா நல்ல அழகிய இசை பாடுகின்றார் என்று சொல்லுகின்றார். ஞானமுண்டார் கேட்டருளி நல்ல இசை யாழ்பெரும்பாணர்க்கு ஆனபடியால் சிறப்பருளி அமரும் நாளில் அவர் பாடும் மேன்மை பதிகத்து இசையாழில் எடப்பட்டு உடனே மேவியபின் பாணல் களத்தார் பெருமணத்தில் உடனே அமரர் பரமர் தாளடைந்தார். இதெல்லாம் நிறைய சம்பவம், அதெல்லாம் இங்கே சொல்லலை. ஞானசம்பந்தரை சென்று அடைந்ததுக்கு பிறகு ஞானசம்பந்தரோடு நீடிய தலையாத்திரை நிறைய செய்கின்றார் பெரும்பான நாயனார். இதில் இன்னொரு காட்சி, ஞானசம்பந்தர் சுவாமியை பாடுங்க என்று சொல்லி பாட வைக்கிறார் தோணியப்பரை. பாடும் பொழுது யாழ்ப்பாண நாயனார் யாழை மீட்டு கொண்டு பாடுறாரு. அந்த பாட்டு எப்படி இருக்கு, இப்படி ஒரு பாட்டா? ஏஆர் ரஹ்மான் கூட இப்படி ஒரு மியூசிக் போட்டது இல்லையே, இளையராஜா கூட போட்டது இல்லையே, நம்ம தேவ உலகத்தில் கூட இப்படி பாட்டு இல்லையேன்னு சொல்லி அந்த தேவ ஜாதியில் பாட்டு பாடுற ஜாதி ஒன்று இருக்குது.
அதுக்கு கிண்ணறம்னு பேர். கிண்ணறம் கிண்ணறின்னு பேர். பறவை மாதிரி இருக்கும், கையில் யாழ் வாசிக்கும். அந்த பறவைகள்லாம் மேலே வந்து பறந்துக்கிட்டு கேட்குதான் அவருடைய பாட்டை. ஞானசம்பந்தர் பாட சொல்லி யாழ்ப்பாண நாயனார் பாடின அந்த பாட்டை இந்த கிண்ணற பறவைகள் எல்லாம் மேலே இருந்து பாடி கேட்குது. நல்ல மியூசிக் நோட்ஸ்லாம் புதுசு புதுசாக போடுறார், நல்லா இருக்குதுன்னு சொல்லி கேட்டு தெரிந்து கொண்டதாக அது அவருடைய புராணத்தில் சொல்லுகின்றார். அது ஞானசம்பந்தர் புராணத்தில் இருக்குது. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து தங்கியிருந்தாங்க. அங்கேருந்து புறப்பட்டு சிதம்பரத்துக்கு சென்று வழிபாடு செய்தார். அங்கு 3000 பேரையும் கணநாதராக வழிபட்டார். அங்கேருந்து புறப்பட்டு எருக்கத்தம்புலியூர் போனாங்க, அது அவருடைய அவதாரத்தலம். அங்கிருந்து புறப்பட்டு பல யாத்திரைகள்லாம் செய்து கொண்டு திரும்ப வந்து இந்த காரைக்கால் அருகே செல்லும் பொழுது தருவபுரத்தில் அங்கு யாழ்முறி என்கின்ற ஒரு சரித்திரம் நிகழ்ந்தது. இது இப்படி பல சரித்திரங்கள் இவரோட திருநிலக்க நாயனார் வீட்டில் ஒரு தங்கறதுக்காக இடம் கொடுத்தார். இப்படி எல்லாமே இவருடைய சரித்திரம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாமே ஞானசம்பந்தருடைய புராணத்தில் விரிக்கப்பட்டதுனால அதை நம்ம அங்கே பார்த்துட்டோங்கிறதுனால இங்கே சுருக்கமாக முடிச்சிட்டார். ஞானமுண்டோர் கேட்டருளி, அது ஞானசம்பந்தர். நல்ல இசை யாழ் பெரும்பானருக்கு ஆனபடியால் சிறப்பருளி அமரும் நாளில், அவருக்குரிய சிறப்பு அவர் கூட வைத்துக் கொண்டார், அதான் சிறப்பு. அவர் பாடும் மேன்மை பதிகத்து இசை யாழிலிடப்பெற்று, பெருமானுடைய பதிகத்தெல்லாம் யாழில் இசைச்சு உடனே மேவிய பின் பாடல் களத்தார் பெருமணத்தில் நர். பால்நல் களம் அப்படின்னா கருத்த களத்தை உடைய கண்டத்தை உடைய சிவருமான். பெருமணம்ங்கிறது நல்லூர் பெருமணம். சிறு ஆச்சால்புரத்தில் இருக்கக்கூடிய ஆச்சால்புரம் என்றே ஏன் பேர் வந்ததுன்னா ஆச்சாரியார் அடைந்த புறம், அதனால ஆச்சால்புரம்னு ஆச்சு. அந்த ஆச்சாரியார் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தருடைய புறம் என்பதனாலே ஆச்சாரியார் புறம்னு ஆகிப்போச்சு. அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் நல்லூர்னு பேர். நல்லூர் பெருமணம் என்று தான் பேர். இதில் அந்த நல்லூர் பெருமணத்தை பாடுறதுக்கு தான் சுவாமி சொல்கிறார், கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம், அதிலிருந்து தொடங்கி இங்கே நல்லூர் பெருமணம் வரைக்கும் பாட்டு மெய்யாய்த்தில என்று சொல்கின்றார். நான் கழுமலத்திலிருந்து இன்றைக்கு நல்லூர் பெருமணம் வரைக்கும் பாடின பாடலுடைய பொருளெல்லாம் உனக்கு புரியவில்லையா, எனக்கு போய் திருமணம் செய்து வைக்கின்றாயே என்று சாமியை பார்த்து கேட்கின்றார் ஞானசம்பந்த பெருமானார். அந்த நல்லூர் பெருமணம் என்ற பெயர். பருமணம் கூட்டி மனம் செய்யும் நல்லூர் பெருமணத்தான் பெண்ணோர் பாகங்கொண்டானே என்றெல்லாம் எடுக்கின்றார் ஞானசம்பந்த பெருமானார். அப்படி மேவிய பின் பணல் களத்தார் பெருமணத்தில் உடனே யார் கூட? ஞானசம்பந்தர் கூடவே. ஞானசம்பந்தருக்கு திருக்கல்யாணத்தப்போ அவருக்கு ஹோமமெல்லாம் வளர்க்கின்றாங்க. பலவித தேவர்களை எல்லாம் வழிபட்டு அவர்களுக்கெல்லாம் ஆகுதியை கொடுத்து நித்தியப்படி ஹோமாக்னி வளர்க்க வேண்டியது அந்தனருடைய ஒழுக்கம். இப்படி ஞானசம்பந்தர் கரம் பிடித்தார்னா நித்தியப்படி இப்படி தேவர்களை எல்லாம் பேசி பாடி ஹோமங்களை எல்லாம் ஆகுதி எல்லாம் கொடுத்து செய்ய வேண்டிய நித்திய ஒழுக்கமெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது. ஞாலமதில் ஞான நட்டை உடையவருக்கு சீலமில்லை, தவமில்லை, கோலமில்லை, புலனில்லை, திசையில்லை, திக்கோடு ஆசனமில்லை என்றெல்லாம் சித்தியார் முதலிய நூல்கள்லாம் சொல்லுகிறது. அப்படி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத ஞானசம்பந்தர் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கைக்குள்ள வர வேண்டியிருக்கே, இந்த இல்லொழுக்கம் வந்து சூழ்ந்ததே இவ்வளதனோடும் அந்தமில் சிவன்தால் சேர்வன் என்று முடிவு பண்ணுகிறார். உடனே தன்னுடைய மனைவியை கையில் பிடிச்சுக்கிறார். இவள்தனோடும் அந்தமில் சிவன்தால் சேர்வன். அவர் கல்யாணம் பண்ணிக்கொண்டு பெண்ணோட வாழ்வதை எதிர்க்கலை, கல்யாணம் பண்ணிக்கொண்டு இந்த உலகத்தில் தன்னை எதிர்படி வாழ்வதை அவர் விரும்பலை. அதனால தான் போகும்போது தன் மனைவியையும், எத்தனை பெருமை பாருங்க, யாருக்கு கிடைத்தது இந்த பேர்? ஞானசம்பந்தருக்கே கிடைக்காத பேருங்க. ஞானசம்பந்தரே இந்த உலகத்தில் 16 ஆண்டு காலம் பிறந்து வாழ்ந்ததை பிறகு தான் முக்தி கிடைச்சிருக்கு. ஆனால் ஞானசம்பந்தரை கரம் பிடிக்க போகின்றார் என்கின்ற ஒரு பெருமையினாலே ஞானசம்பந்தர் கூடவே காலம் முழுக்க இருக்கிறாங்க. உடனே முக்திக்கு போகிறாங்க. அந்த அம்மையார்னா அவருடைய பிறப்பு எவ்வளோ உயர்ந்த பிறப்பு பாருங்க. இந்த அம்மையாருடைய பிறப்பு இவள் தனோடும் அந்தமில் சிவன்தால் சேர்வன் என்று சொல்லி காதலியை கைப்பற்றி கொண்டு வளம் செய்தருளினார். அந்த கோயிலே பெரிய சாமியை சொல்லுகின்றார், நீயும் பூவை என்னாலும் நின் புண்ணிய மனத்தில் வந்தாரும் யாவரும் நம்பால் சிவசோதியில் வந்து ஐக்கியமாக. அதனால தான் ராமலிங்க சாமி ரொம்ப அர்த்தப்படுறார். ஆகா, எம்பெருமான் புகழி வித்தகருடைய திருமணத்திலே ஒரு சுமை தூக்கும் ஆளாக கூட நான் இல்லையேன். ஞானசம்பந்தனுடைய கல்யாணத்தை விரவு வெற்றவர் ஆளாக நான் இருந்திருந்தேன்னா நேரம் முத்திக்கு போயிருப்பேன் இல்லையா? இப்போ அது இல்லாதனால நான் இந்த உலகத்தில் பிறந்தபடி உழல்றேன்னு வருத்தப்படுறேன். வேறு திருவருளால் வீடுபட வந்தார்கள் இதெல்லாம் காட்டுக்கின்றா சேர்க்கிறாங்க. அப்படியும் கூட அந்த காலத்தில் போக மறந்துருக்கான் பாதி பேர். கடைசி வரைக்கும் சாமி பதியம் மட்டும் நின்றுட்டு இருக்கார். ஏன் சொன்னார்? எல்லாரும் உள்ளே போய் ஜோதியில் ஐக்கியமாகுங்க. ஐக்கியமாகாத நம்மளாம் இருக்கிறோம்ல, அப்போ இருந்திருப்போம் போல் இருக்கு. ஞானம் இல்லாதனால நெருப்புள்ள போக சொல்கிறாரேன்னு பயந்துறான்னு தெரில, நின்றுட்டான் பாதி பேரா. அல்லது நம்மளை மாதிரி பின் வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் சாமி இப்படி ஜோதி வந்ததே நாங்கள் எல்லாம் போய்விட்டோமே என்று நீங்கள்லாம் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு சாதனம் இருக்கிறது, அதுதான் திருவைந்தெழுத்துங்கிறார்.
காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரதமே நன்னெறிக்கு வைப்பது. அந்த உபதேசத்தை அங்கே பண்ணிட்டு தான் சாமி போகிறார். கடைசியில் கூட என்ன கடமை உணர்ச்சியை பாருங்க ஞானசம்பந்தருக்கு. உள்ளே போகும்போது கூட பின்னாடி வர உயிர்கள் உயிரணுமே, அவர்களெல்லாம் முத்தி வந்து அடையணுமே, அதற்கு நாம் ஒரு வழிகாட்டணுமேனு சொல்லி திருவேந்தெழுத்தை அடையாளமாக காட்டிட்டு தான் காதலாகி கசிந்து பதிகம் பாடிட்டு, காதலியை கைப்பற்றி கொண்டு வளம் செய்தருளி போதநிலை முடிந்த வழி புக்கு ஒன்றி உடனானார் என்று சொன்னார். அப்போ உடனாவதற்கு முன்பாக அவர் கூட இருந்த நாயன்மார்களாகிய திருநிலக்க நாயனார், திரு யாழ்ப்பாண நாயனார், முருகநாயனார் இவர்களெல்லாம் அவரவரோடு பன்னியரோடு, அதாவது மனைவியரோடு உள்ளே சென்றார்கள். பல்லக்கு தூக்குறவங்க பல்லக்கோட போனாங்க. சிவபாத இருதயர் அவர் மனைவியோடு பகவதி அம்மையாரோடு போனாங்க. எல்லா பெருமக்களும் ஜோதியில் போனதுக்கு பிறகு நிறைவாக ஞானசம்பந்தர் போனார். இந்த இடத்துல கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் என்கின்ற பெருமகனார் அவர் ஆச்சால்புரத்துக்கு புராணம் பாடியிருக்கின்றார். திருநெல்லூர் பெருமணம் புராணம், பிற்காலத்தில் வந்த புராணம். அந்த புராணத்தில் ஒரு சிறப்பான செய்தி இருக்கிறது. ஞானசம்பந்தர் இப்போ ஜோதியில் ஐக்கியமாகறதுக்கு போது எல்லாரையும் உள்ளே போங்க உள்ளே போங்கிறாரு. அந்த வந்திருக்கக்கூடிய சில பெண்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒதுங்கி நிற்கிறார்கள். ஏமா நீங்கள்லாம் ஒதுங்கி நிற்கிறீங்க, நீங்களாம் உள்ளே போலையான்ல? இல்லை, நாங்கள்லாம் வீட்டுக்கு விளக்காக இருக்கின்றோம், நாங்கள் உள்ளே போகலாமான்னு தெரியலையே, கோயிலுக்கு வரக்கூடாது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்று. கவலைப்படாதீர்கள், பெருநெருப்புக்கு ஈரமில்லை என்று ஞானசம்பந்தர் சொல்ல நீங்களும் உள்ளே போய் ஐக்கியமாகுங்க என்று சொல்லி அந்த இடத்துல சொன்னதாக அந்த கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் அருளி செய்த அந்த புராணம், ஆச்சால்புரம் புராணத்தில் இந்த செய்தி நமக்கு கிடைக்கிறது. பெரிய புராணத்தில் இல்லை, ஆனால் பெருநெருப்புக்கு ஈரமில்லை அப்படின்னு காட்டுகின்றார். பெருமானிடத்து பெரிய நெருப்பு எரியுது, அதில் ஒரு துளி ஈரம்பட்ட என்ன ஆக போகுது, அது தோஷம் இல்லை, அதனால் நீங்கள் போய் முத்திக்கு போய் அடையுங்கள், நீங்கள் விருப்பமுடையவர்கள்லாம் போய் அடையுங்கள் சொல்லி அவர்களையும் ஐக்கியம் செய்ததாக இப்படிலாம். அது கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர்னு பேர். அவருடைய புராணம், அவர் நிறைய நூல்கள் பண்ணியிருக்காரு. அதாவது ஆச்சால்புரத்துக்கு புராணம் பண்ணியவர் தான். நம்முடைய தருமையாதன 27வது மகா சன்னிதானம் இந்த விஷயத்தை இந்த காலத்தில் நடத்தி காண்பிக்கணும் என்பதற்கேற்ப நம்முடைய ஆதீனத்தில், நம்முடைய சென்னை சமய பிரச்சார நிலையத்திலேயே 2 பெண்களுக்கு இந்த பெருநெருப்புக்கு இடமில்லை என்று சொன்ன அந்த வாசகத்தை மெய்ப்பிக்கும் விதமாக கடந்து சென்ற ஆச்சால்புரம் கும்பாபிஷேகத்து அன்றைக்கு 2 பெண்களுக்கு நிர்வாணத்துக்கு கொடுத்தாங்க நம்முடைய மகாசன்யானம். நம்ம வகுப்பில் படிக்கக்கூடிய 2 பெண்களுக்கு தான் அந்த அளவுக்கு மகாசன்யானம் ஆச்சாரியத்தின் மூலம் விளங்குகின்றார்கள். அந்த தளத்துக்கு ஏற்பவே அதை அமைத்து கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மென்மை பதிகத்தை இசை யாழில் இடப்பெற்று உடனே மேவிய பின் பாடல் களத்தார் பெருமணத்தில் உடனே பரமரதால் அடைந்தார் என்று சொல்லுகின்றார். ரசலட்சுமி அம்மாவும் பிரியதர்ஷினி வராங்களா, 2 பேருக்கு தான். வரும் பான்மையினில் பெரும்பாணர் மலர்த்தால் வணங்கி வயல் சாலி கரும்பார் கழனி திருநாவலூரில் சைவ கலைமறையோர் அரும்பா நின்ற அணி நிலவும் பணியும் அணிந்தார் அருள் பெற்ற சுரும்பார் தொங்கல் சடையனார் பெருமை சொல்லல் உருகின்றாம் என்று ஞானசம்பந்தருடைய அந்த யாழ்ப்பாண நாயனருடைய புராணத்தை நிறைவு செய்து அடுத்த புராணத்துக்கு தோற்றுவாய் செய்து கொள்கிறார். வரும் பான்மையினில் பெரும்பான்மையினர், நல்ல உயர்ந்த கொள்கையோடு வந்தவர். பெருமானர் மலர்த்தால் வணங்கி, அவருடைய திருவடியை வணங்கி, வயல் சாலி, சாலினா நெல், நெல்லும் கரும்பும், கரும்பார் கழனி திருநாவலூரில், திருநாவலூர் சுந்தரமூர்த்தி சாமியோட தாளத்தலம். அங்கு சைவ கலைமறையோர், அங்கிருந்த கலைமறையோர், சைவ கலைமறையோர், மறையவர் தேசமயம் சைவ மறையோர், அரும்பான் என்ற அணிநிலவும் பணியும் அணிந்தார் அருள் பெற்ற சுரும்பார் தொங்கல் சடையனார்னர். இது பெருமானுக்கு அருள் பெற்ற சுரும்பார் தொங்கல் சடையனார்னு சொல்லுகின்றார். பெருமானுடைய அருள் பெற்றது அரும்பான் என்ற அணிநிலவு. அரும்புனா இப்போதான் முளைக்குது, 3ஆம் பிறை. அந்த பிறையை சிரசில் சூடியிருக்கின்ற சிவருமான், அதோடு கூட பாம்பையும் அணிந்தவர். அவருடைய அருளை பெற்று வண்டு மொய்க்கக்கூடிய தாரை சிரசில் அணிந்த சடையில் அணிந்த சடையனார் என்பதையே பேராக கொண்ட அந்த நாயனாருடைய பெருமையை சொல்லப் போகின்றேன் என்று சொல்லி இந்த புராணத்தை நிறைவு செய்கின்றார் ஞானசம்பந்த பெருமானார். அதோடு கூட இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன்.